என் அன்பான மகர ராசி சொந்தங்களே, உங்க வாழ்க்கைய ஒரு புத்தகம்னு சொன்னா அதுல ஒவ்வொரு பக்கத்துலயும் உழைப்புங்கிற வார்த்தை மட்டும்தான் தங்க எழுத்துல எழுதியிருக்கும் இல்லையா? நீங்க சனியோட பிள்ளைகள். பொறுமைக்கு இன்னொரு பெயர் நீங்க தான். கடமை தவறாதவங்க. ஆனா இவ்வளவு உழைக்கிறீங்க, இவ்வளவு தியாகம் செய்றீங்க, எல்லாம் செஞ்சும் ராத்திரியில தனியா உட்காரும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி, ஒரு பாரம் அழுத்துற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? எல்லோருக்காகவும் நான் ஓடுறேன், ஆனா எனக்காக யார் இருக்கான்னு ஒரு கேள்வி மனசுல வந்திருக்கா? பண விஷயத்துல வர்ற தடைகள், நல்லா போய்கிட்டு இருந்த தொழில்ல திடீர்னு ஒரு சுணக்கம், இதெல்லாம் உங்க மன உறுதியே சில சமயம் மாட்டி பாக்குதா? இனி கவலைப்படாதீங்க. உங்க மனசோட குரல் எனக்கு கேக்குது. உங்க பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கவும், உங்க பாதைக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கொடுக்கவும் பிரபஞ்சம் அனுப்பின ஒரு செய்தியா இதை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்க மனசுல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ற ஒரு நம்பிக்கை பயணம். உங்க வாழ்க்கையில வளத்த வரவழைக்க அந்த தெய்வீக சக்தியை எப்படி ரொம்ப எளிமையான வழிகள்ல ஈர்க்கிறதுன்னு நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஒருவேளை நம்மளோட இந்த ஆன்மீக பயணத்துல நீங்க இப்பதான் முதல் தடவையா இணைஞ்சிருக்கீங்கன்னா இது தற்செயலா நடக்கல. நீங்க இங்க வரணும்னு இருந்திருக்கு. அதனால தயவு செஞ்சு நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல ஒருத்தரா சேர கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துல இருக்கிற மணி அடையாளத்தையும் தட்டி விடுங்க. அப்போதான் நாம பகிரப்போற ஒவ்வொரு நல்ல விஷயமும் உங்களை சரியா வந்து சேரும். வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் தகவல் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். முதல்ல உங்க பணவரவுக்கு காரணமான சுக்கிர பகவானை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம். ரெண்டாவதா உங்க வீட்டையே பணத்தை இருக்கிற ஒரு கோயிலா எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். மூணாவதா நம்மளோட ஐம்புலன்களை வச்சே பிரபஞ்ச சக்தியை எப்படி ஈர்க்கலாங்கிற சூட்சமாத்த தெரிஞ்சுக்க போறோம். நாலாவதா உங்களுக்கே உரிய அதிர்ஷ்ட நிறங்கள் எண்கள் என்னென்னு பார்க்க போறோம். கடைசியா உங்க வெற்றிக்கான ஒரு புது அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு விளக்கமா பார்க்க போறோம். சரி, நம்ம தேடலோட முதல் படிக்குள்ள போலாம். மகர ராசியில பிறந்த உங்களுக்கு பணத்தையும் செல்வத்தையும் உலகத்துல கிடைக்கிற எல்லா வசதிகளையும் அள்ளி கொடுக்கிற சக்தி யார்கிட்ட இருக்கு? அது வேற யாரும் இல்ல, அசுரர்களோட குருவான சுக்கிர பகவான் தான். உங்க ஜாதகப்படி உங்க தொழில், உங்க வேலை, உங்க அந்தஸ்து எல்லாத்தையும் குறிக்கிற 10வது வீட்டுக்கு அதிபதியே அவர்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க செய்யற தொழில் மூலமா உங்களுக்கு பணத்தை வாரி வழங்க போறதே சுக்கிரன் தான். அதனால உங்க முழு கவனமும் சுக்கிர பகவானோட அருளை பெறுறதுல தான் இருக்கணும். அவரோட மனசு குளிர்ந்துட்டா போதும், உங்க வாழ்க்கையில தனமழை தான். சுக்கிரன்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அழகு, நல்ல துணிமணிகள், நகைகள், கலை, காதல், சந்தோஷம், இதுதானே? ஆனா யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே செல்வத்தோட வெவ்வேறு வடிவங்கள் தான். அந்த செல்வத்துக்கே மூல காரணமே அவர்தான். சுக்கிரனோட அருள் மட்டும் இருந்துட்டா காஞ்சி போன நிலத்து கூட வசந்தம் வரும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டம், தாமதங்கள், கடன்கள்னு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தான். சுக்கிரனோட சக்தியோட உங்களை முழுசா இணைச்சுக்கிறது தான். அது எப்படிங்கிறது தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். இப்போ நாம ஜோதிட தத்துவங்கள்ல இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு வருவோம். நம்ம வீடுங்கிறது வெறும் செங்கலால கட்டின ஒரு கட்டிடம் இல்ல, அது ஒரு உயிருள்ள சக்தி மையம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வைப்ரேஷன் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. உங்க வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் பாசிட்டிவ் எனர்ஜியை நிரப்பி வச்சா உங்க வீடு மகாலட்சுமியை வாங்கன்னு கூப்பிட ஒரு காந்தமா மாறிடும். அதை எப்படி செய்யறதுன்னு சில ரகசியங்களை பார்க்கலாமா? உங்க வீட்ல சில மங்களகரமான பொருட்களை வைக்கிறது மூலமா மகாலட்சுமியோட அருளையும் சுக்கிரனோட அருளையும் ஒரே நேரத்துல பெற முடியும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வலம்புரி சங்கு. இது மகாலட்சுமியோட சகோதரன்னு சொல்வாங்க. பூஜை அறையில இதுல கொஞ்சம் தீர்த்தம் ஊத்தி வைக்கும்போது வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு லக்ஷ்மி கடாட்சம் நிறையும். ரெண்டாவதா ஸ்ரீ சக்கரம் அல்லது அஷ்டலக்ஷ்மிகளோட படம். ஸ்ரீ சக்கரங்கிறது பிரபஞ்ச சக்தியோட ஒரு வரைபடம் மாதிரி. அதை வீட்ல வச்சு வணங்குறது அளவற்ற நன்மைகளை தரும். அஷ்டலக்ஷ்மிகளோட படம் இருந்தா நமக்கு தேவையான 8 விதமான செல்வங்களும் கிடைக்கும். மூணாவதா இசைக்கருவிகள். சுக்கிரன் இசைக்கு அதிபதி. வீட்ல ஒரு சின்ன வீணை, மிருதங்கம் இல்ல புல்லாங்குழல் மாதிரி ஏதாவது ஒன்ன ஷோகேஸ்ல வச்சாலே போதும். அது சுக்கிரனோட பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்க வீட்டுக்குள்ள இழுக்கும். உண்மையான கருவிதான் வேணும்னு இல்ல, ஒரு சின்ன அலங்கார பொருளா இருந்தா கூட அதோட சக்தி குறையாது. கடைசியா வெள்ளியில செஞ்ச லக்ஷ்மி முகம். பூஜை அறையில இதை வச்சு தினமும் வாசமான மல்லிகைப்பூ வச்சு கும்பிட்டு பாருங்க. பணத்தை ஈர்க்கிற சக்தி பல மடங்கு அதிகமாகும். இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா நம்ம முன்னோர்கள் சாஸ்திரத்துல சொன்ன ஒரு சின்ன ரகசியம் இது. உங்க வீட்டு கிச்சன்ல விதவிதமான ஊறுகாய் ஜாடிகள் எப்போதுமே நிறைஞ்சிருந்தா அந்த வீட்ல அன்னபூரணியோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் எப்பவுமே குறையாதான். ஊறுகாய்ங்கிறது அறுசுவையோட அடையாளம், வளமையோட அடையாளம். ஒரு பொருள் கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு பாதுகாக்கப்படுது இல்லையா? அதே மாதிரி உங்க வீட்லயும் செல்வம் தங்கி பெருகி பாதுகாக்கப்படுங்கிறதோட சூட்சுமம் தான் இது. அதனால உங்க சமையலறைய எப்பவும் தானியங்களாலையும் ஊறுகாய் ஜாடிகளாலையும் நிறைவா வச்சுக்கோங்க.
அடுத்ததா, வீட்ல ஒரு சின்ன மீன் தொட்டி வைக்கிறது ஒரு அருமையான பரிகாரம். தண்ணில மீன்கள் நீந்துறது பணப்புழக்கத்தை குறிக்கும். மீன்கள் வளர வளர நம்ம செல்வமும் வளருங்கிற ஒரு நல்ல சங்கேதம் அது. ஆனா இதுல சில விதிகளை கண்டிப்பா கடைபிடிக்கணும். தொட்டில வெள்ளை நிறம் இல்லனா தங்க நிறத்துல இருக்கிற மீன்களை மட்டும் விடுங்க. இந்த 2 நிறங்களும் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் உகந்த தெய்வீக நிறங்கள். கருப்பு நிற மீன்கள் சனியோட சக்தியும், சிவப்பு நிற மீன்கள் செவ்வாயோட உக்ரத்தையும் இருக்கும். அது இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். தொட்டிக்கடையில கூழாங்கற்கள் போடலாம், ஆனா பச்சை நிறத்துல செடிகளை வைக்கிறத தவிர்த்துடுங்க. ஏன்னா பச்சை நிறம் புதனுக்குரியது, அது மகர ராசிக்கு அவ்வளவு உகந்ததில்ல. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய நல்ல விளைவுகளை கொண்டு வரும். சுக்கிர பகவானுக்கு அசைற பொருட்கள், காத்துல மெல்ல ஆடுற பொருட்கள்னா ரொம்ப பிடிக்கும். உங்க ரூம்ல ஒரு மூலையில காத்துல அழகா அசைற மாதிரி தொங்க விடுற அலங்கார பொருட்களை வைங்க. அது விண்செய்மா இருக்கலாம், இல்ல அழகான மணிகளா இருக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, வெள்ளி நிறத்துல செஞ்ச 2 மீன் பொம்மைகளை ஒரு சிகப்பு நூல்ல கட்டி உங்க ரூமோட வடக்கு திசையில தொங்க விடுங்க. மீன்கிறது வளர்ச்சிக்கும் தனப்பெருக்கத்துக்கும் அடையாளம். அந்த மீன்கள் அசைய அசைய உங்க வாழ்க்கையில தேங்கி கிடக்கிற பண ஆற்றல் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம். இதுவரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிற சூழலை எப்படி நமக்கு சாதகமா மாத்துறதுன்னு பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு படி உள்ள போய் நம்ம உடம்புக்குள்ளேயே, அதாவது நம்ம ஐம்புலன்கள் மூலியமாவே சுக்கிரனோட தெய்வீக ஆற்றலை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க போறோம். நாம நுகர்ற வாசனை, கேட்கிற சத்தம், பார்க்குற காட்சிகள், உணர்ற ஸ்பர்ஷா, இது எல்லாத்துக்குமே நம்ம ஆழ் மனதை மாத்தி நம்ம ஆறாவை சக்தி வாய்ந்ததா மாத்துற பவர் இருக்கு. வாங்க அந்த சூக்ஷ்ம கலையை கத்துக்கலாம். சுக்கிரன்னாலே நறுமணம்தான், லக்ஷ்மினாலே நறுமணம்தான். உங்க வீடும் நீங்களும் எப்போதுமே ஒரு தெய்வீக வாசனையோட இருக்கணும். தினமும் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாத்துங்க. அந்த வாசனை வீடு முழுக்க பரவட்டும். ரூம்ல சந்தனம் இல்லனா ஜவ்வாது கலந்த ரூம் ஸ்ப்ரே அடிங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு உங்க ஹால்லயோ பெட்ரூம்லயோ வைங்க. அது பரப்புற அந்த தெய்வீக வாசனை நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி பணத்தை ஈர்க்கும். இன்னும் ஒரு படி மேல, நீங்க குடிக்கிற தண்ணியில ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை புடிச்சு போட்டு குடிச்சு பாருங்க. உங்க உடம்பே தூய்மையாகி நீங்க ஒரு நடமாடம் காந்தமா மாறுவீங்க. சத்தங்கிறது பிரம்மத்தோட வடிவம். உங்க வீட்ல கடுமையான சத்தம், சண்டை, சோகமான பாட்டெல்லாம் எப்பவுமே ஒலிக்கக்கூடாது. அதுக்கு பதிலா மென்மையான தெய்வீகமான இசைய தினமும் காலையிலயும் சாயங்காலமும் கேளுங்க. குறிப்பா நாதஸ்வரம் இல்லனா வீணை இசைக்கு ஒரு இடத்தோட வைப்ரேஷனையே கோயில் மாதிரி மாத்துற சக்தி இருக்கு. கல்யாணத்துல கேட்குற கெட்டி மேல சத்தத்தையோ இல்ல இந்த டும் டும் டும்னு மங்களகரமான ஒளியையோ அப்பப்போ யூடியூப்ல கேட்டா கூட வீட்ல தடைப்பட்டுக்கிட்டு இருந்த நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு அது ஒரு தூண்டுதலா இருக்கும். ஒலிக்கு நிகழ்வுகளை ஈர்க்கிற சக்தி உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. யத் பாவம் தத் பவதி. அதாவது நீங்க எதை ஆழமா பாக்குறீங்களோ அதுவாவே ஆகுறீங்க. இது உண்மையான விஷயம். உங்க நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி சோகமான காட்சிகளை பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கிற படங்களை பாருங்க. குறிப்பா மாற்றுத்திறனாளி சாதனையாளர்களோட படங்களை உங்க கண்ணு முன்னாடி வைங்க. அவங்களாலே முடியும் போது நம்பால முடியாதா அன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். இன்னும் ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன். உங்க கனவு கார், கனவு வீடு, உங்க தொழில் வெற்றி, உங்க குடும்பத்தோட சந்தோஷமான போட்டோஸ், இது எல்லாம் ஒரு சின்ன வீடியோவா செஞ்சு உங்க ரூம்ல ஒரு டிஜிட்டல் போட்டோ ஃப்ரேம்ல திரும்ப திரும்ப ஓட விடுங்க. அதை தினமும் பார்க்கும்போது உங்க வெற்றி உங்க ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்சு அதை நிஜமாக்குறதுக்கு பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யும். சுக்கிரன் தான் இப்போ இருக்கிற மீடியா, கம்ப்யூட்டர், கலை, எழுத்து இது எல்லாத்துக்கும் அதிபதி. அதனால தொழில் விஷயமா நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது ஒரு லேப்டாப் இல்லனா ஐபேட் ஸ்கிரீனை தொட்டுக்கிட்டே பேசினா உங்க வார்த்தைக்கு ஒரு பவர் கிடைக்கும். சும்மா இந்த ப்ராஜெக்டை பாருங்கன்னு சொல்றதை விட அந்த ஸ்கிரீனை தொட்டு காட்டி பேசும்போது நீங்க சொல்ற விஷயம் உங்க மனசுல நல்லா பதியும். அதே மாதிரி உங்க ஆஃபீஸ் ரூம்ல ஒரு வெள்ளை டிராயிங் போர்டு வச்சு உங்க திட்டங்களை அதுல வரைஞ்சு பேசும்போது சுக்கிரனோட படைப்பாற்றல் உங்களுக்கு கை கொடுக்கும். வரையறது, எழுதுறது மாதிரி கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றியை சுலபமா கொண்டு வந்து சேர்க்கும். சரி, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனமா கையாள வேண்டிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் சில விஷயங்களை ஈர்க்கிற குணமும் சில விஷயங்களை விளக்குற குணமும் இருக்கும். மகர ராசிக்காரங்களான நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சில நிறங்கள், எண்கள், அப்புறம் சில தெய்வ வழிபாட்டு முறைகளை சரியா பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த விதிகளை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். தேவையில்லாத தடைகள் எல்லாம் விலகி உங்க பயணம் சுலபமாகும். இந்த அட்டவணைய கொஞ்சம் கவனமா பாருங்க. நான் ஒன்னொன்னா விளக்குறேன். முதல்ல நிறங்கள். கருப்பு, கருநீலம் இது ரெண்டும் உங்க ராசிநாதன் சனியோட நிறங்கள். அது உங்களுக்கு எப்பவுமே ஒரு கவசம் மாதிரி. வெள்ளி, வெள்ளை இது ரெண்டும் நாம ஈர்க்க நினைக்கிற சுக்கிரனோட நிறங்கள். இந்த 4 நிறத்தையும் உங்க ட்ரெஸ்ல நீங்க பயன்படுத்துற பொருட்கள்ல அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஆனா சிவப்பு, மஞ்சள் அப்புறம் தங்க நிறத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. ஏன்னா சிவப்பு உங்களுக்கு பகையாளியான செவ்வாயோட நிறம். அது தேவையில்லாத கோபத்தையும் தடையையும் கொடுக்கும்.
மஞ்சள் உங்க ஜாதகப்படி விரயத்தை கொடுக்கிற குருவோட நிறம். அது வீண் செலவுகளை உண்டாக்கும். அடுத்தது எண்கள். சுக்கிரனோட எண்ணான 6 உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்க ஃபோன் நம்பர், வண்டி நம்பர்ல 6 வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனா செவ்வாயோட எண் 9யும் சூரியனோட எண் 1யும் தவிர்த்துறது நல்லது. வீட்ல அலங்கார பொருட்கள் வைக்கும்போது பெருசு பெருசா பருமனான பொம்மைகளை வைக்காம சின்னதா அழகா கலைநயத்தோட இருக்கிற பொருட்களை வைங்க. சுக்கிரனுக்கு நேர்த்தி ரொம்ப பிடிக்கும். கடைசியா தெய்வ வழிபாடு. உங்க ராசிநாதனான சனியோட அம்சமா இருக்கிற ஆஞ்சநேயர், ஐயப்பன், உங்க குலதெய்வம் இவங்கள வணங்குறது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். ஆனா செவ்வாயோட அம்சமான முருகப்பெருமான வழிபடுறத கொஞ்ச காலத்துக்கு குறைச்சிக்கிறது நல்லது. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இது தெய்வத்தை ஒதுக்க சொல்றதா அர்த்தம் இல்ல. ஜோதிட ரீதியா உங்க எனர்ஜிக்கு எது சரி வரும்னு சொல்ற ஒரு வழிகாட்டுதல் தான். உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தா நீங்க தாராளமா வழிபடலாம். இது ஒரு பொதுவான விதி, அவ்வளவுதான். என் அன்பான மகர ராசி சொந்தங்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களும் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போற சக்தி வாய்ந்த கருவிகள். உங்க கடின உழைப்புக்கு ஒரு தெய்வீக துணையா, ஒரு பக்கபலமா இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கும். உங்க வெற்றிக்கான ஒரு புது அத்தியாயத்தை எழுத நீங்க தயாரா இருக்கிறீங்களா? இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இனி உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன மாற்றமும் உங்க எதிர்காலத்துல ஒரு பெரிய மலையே புரட்டி போடுற சக்தி வாய்ந்தது. நீங்க வீட்ல வைக்கிற ஒரு வலம்புரி சங்கு, நீங்க ஏத்துற ஒரு வாசனை தீபம், நீங்க பார்க்குற ஒரு மோட்டிவேஷனல் படம், இது எல்லாமே உங்க வெற்றிக்காக நீங்க விதைக்கிற விதைகள். அதோட பலனை நீங்க நிச்சயமா அறுவடை செய்வீங்க. ஒண்ணு மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. உழைப்பை விட பெரிய பரிகாரம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. உங்க நேர்மையும் உங்க கடின உழைப்பும் தான் உங்க வாழ்க்கையோட அஸ்திவாரம். அந்த பலமான அஸ்திவாரத்து மேல நாம இப்ப பார்த்த இந்த தெய்வீக அருளும் பிரபஞ்ச சக்தியும் ஒரு துணையா சேரும்போது வெற்றியை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல. உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அன்னை மகாலட்சுமியோட அருள் உங்க வீட்ல மட்டும் இல்ல, உங்க மனசுலயும் எப்பவுமே பூரணமா நிறைஞ்சிருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். தனம், தானியம், ஆரோக்கியம், சந்தோஷம், வெற்றி, புகழ்னு எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்க வாழ்க்கையில பெருகி நீங்க ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும். இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையாவது கொடுத்திருந்தா, உங்க மனசுல ஒரு தெளிவை கொண்டு வந்திருந்தா, தயவு செஞ்சு உங்க அன்பை ஒரு லைக் மூலமா காட்டுங்க. உங்க அனுபவங்களை, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்க நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி பலன் அடையணும்னு நினைக்கிற மத்த மகர ராசி நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு சேருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான பயனுள்ள ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்க இன்னும் சேரலைனா மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்மீக பயணத்துல நாம எல்லாரும் ஒரு குடும்பமா சேர்ந்து பயணிக்கலாம். இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா கவனமா கேட்ட உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மறுபடியும் இன்னொரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.